கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே சகல ஆறுதலின் தெய்வமாக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று இங்கே பவுலடிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் பலவீனப்பட்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த பலவீனத்தை குறித்து இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அப்படியாக கேட்காதபடி இந்த நாட்களிலே இருந்தார். ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே கடைசியாக பவுல் அவரை கேட்ட வேளையிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொன்னார். இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை சொன்னார். முதலாவது சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமாக இருக்கிறது, அதனாலே பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு வார்த்தையை சொல்லி ஆற்றி தேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலே நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கிறோம், அல்லது மற்றவர்களுடைய நெருக்கங்களினால், துன்பங்களினால், மற்றவருடைய நிந்தைகளினால் வருகிற காரியங்களை நினைத்து இந்த நாட்களிலே நாங்கள் பலவீனப்பட்டு இந்த நாட்களிலே யோசித்து கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஒரு அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், முதலாவது என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்பா, ரெண்டாவது உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய பலன் அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து வருகிற பலன். பாருங்கள், ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது, மகா பராக்கிரமம் உள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஓங்கிய புயமும் பலத்த கரத்தை உடையவராம் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர். பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், முதலாவது இந்த கிருபையை நீ பிடிச்சு கொள்ளப்பா, இந்த கிருபை உனக்கு போதுமா இருக்கிறது. ரெண்டாவது, உன்னுடைய பலவீனத்தை, அந்த பலவீனத்துக்குள்ளே நான் என்னுடைய பலத்தை இந்த நாட்களிலே பூரணமாக இந்த நாட்களிலே விளங்க பண்ணுகிறேன் என்று. அருமை பிள்ளைகளே, சில வேளைகளில் நம்முடைய சரீரத்திலே பலவீனப்பட்டு தள்ளாடி எதை செய்வோம், யார் எனக்கு உதவி செய்வார், எனக்கு பலனில்லையே என்று சொல்லி இந்த நாட்களிலே யோசித்து கதறிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையிலே, அதாவது ஆச்சிரமங்களிலே தள்ளப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதர யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட எந்த வயசாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், முதலாவது தேவன் தன்னுடைய கிருபையை உங்களுக்கு அளிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிற அந்த கிருபை அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை உனக்கு நான் தருகிறேன். ரெண்டாவதாக, உன்னுடைய சரீரத்திலே இருக்கிற அந்த பலவீனத்திலே என்னுடைய பலன் இந்த நாட்களிலே பூரணமாய் விளங்கும், அதனாலே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொடர்ந்து ஓடு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களை கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எல்லா கவலைகள், எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே விட்டுவிட்டு அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள்.
அப்படியாக நீங்கள் அறிக்கை செய்கிற வேளையிலே தேவனுடைய கிருபை நம்மை இந்த நாட்களிலே நடத்த வல்லதாக இருக்கிறது என்பதை இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய பலவீனத்திலே பலன் தந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.